ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவரின் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களை சந்திக்கிறார். எல்லாருமே பின்வாங்கி போனார்கள், யோவானை தவிர. யோவான் மட்டும்தான் சிலுவை அண்டையில் நின்றதாக வேதம் சொல்லுகிறது. பேதுரு மறுதலித்து போய்விட்டார். இயேசு முன்பாகவே சொன்னார், நீ என்னை மறுதலிப்பா என்று சொல்லிட்டு. ஆனா பேதுரு சொன்னார், உண்மையெல்லாம் நான் மறுதலிக்க மாட்டேப்பா, உம்மோடு சாகுறதுக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு வைராக்கியமா பேசினார். ஆனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. இயேசுவை 3 முறை மறுதலிக்கிறார். ஆனால் அதற்கு பின்பு இயேசு சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரை சந்திக்கும் பொழுது என்ன சொல்கிறார்? நீ என்ன நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார். 3 முறை கேட்கிறார். எந்த இடத்திலாவது மறுதலிச்சிட்டியப்பா, நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டியப்பா, நீ இப்படி சொன்னிய, அதுபடி நீ உன்னால இருக்க முடியலா அப்படின்னு எதுவும் குற்றம் சாட்டவே இல்லை. பேதுரு மறுதலிப்பதற்கு முன்பாக வேண்டால் நடக்க போகிற காரியங்கள், நீ செய்ய போகிற காரியங்கள் இதுவாக இருக்கும் என்று இயேசு சொன்னாரே ஒழிய, அந்த தவறினை செய்த பிறகு பின்வாங்கின பிறகு குத்தி காமிக்கல, குற்றம் கண்டுபிடிக்கல, எனக்கு தெரியும் நீ இப்படிப்பட்டவன் தானே சொல்லி குறை சொல்லல. ஆனா இயேசு அந்த இடத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? நீ என்ன நேசிக்கிறாயா? இதுதான் ஆண்டவருடைய அன்பு, இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். இன்னைக்கு இத மனுக்குலத்துல பார்க்க முடிகிறதா? உலகத்துல பார்க்க முடியுதா? இல்லையே. ஒருவர் தவறு செய்துட்டு அதை தான் சொல்லி காமிப்பாங்க. அவங்க திருந்தனா கூட அதை விட மாட்டாங்க. குடிப்பழக்கத்துல இருக்கவங்க திருந்தினாலும் அவங்க ஒரு குடிகாரனா தானே இருந்தவன் தானேம்பாங்க. இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவ உலகமே பேதுரு எடுத்தவனே அவர் மறுதலித்தவர் தானேன்னு சொல்லுவாங்க. நோ, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பழச தோண்டி அல்லது பழைய காரியங்களை பேசி அதை குத்தி காமிச்சு அதை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றவர் இல்ல. மாறாக அன்பை காண்பிக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், நடத்துகிறவர். அந்த பேதுருவை தான் வல்லமை எடுத்து பயன்படுத்தினாரு. யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு நம்முடைய சுபாவம் அப்படி இருக்குதா? ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட சபையின் போதகர் நன்றாக பிரசங்கம் பண்ணுவாராம். அங்க ஒரு நிறைய சபையாளர்கள், ஒரு மனுஷன் மட்டும் நல்லா நோட்ஸ் எடுப்பாராம், எல்லா மெசேஜும் நோட்ஸ் எடுப்பாராம். அது ரெகுலர், வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையில இது நடக்கும். அப்ப முடிச்ச உடனே அந்த போதகரை பாப்பாராம். பார்த்துட்டு என்ன பண்ணுவாராம், ஐயா அன்னைக்கு பேசுனீங்க பிரசங்கத்துல ஒரு காரியம், இன்னைக்கு திருப்பி அதை பேசுறீங்க, ரிப்பீட்டடா, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாராம். சில நேரம் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டா அதை உடனே போய் குற்றமா சொல்லுவாராம். நீங்க அன்னைக்கு சொன்னா திரும்ப திரும்ப அதே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. அவருடைய வேலையே அந்த போதகர் என்ன காரியத்தை திரும்ப ரிப்பீட்டடா பேசுறாரு, எந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்றாரு, அதே என்ன பண்ணுவாராம், எடுத்துட்டு போய் குற்றம் சாண்டி போய் பேசுவாராம். இது அவருக்கு, அந்த போதகருக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. என்னடா அந்த மனுஷன் திரும்ப திரும்ப இப்படி நம்மள குற்றம் சாட்டிட்டே இருக்காரு, நீங்க இதை திரும்ப பேசுறீங்க, இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கீங்க, சொன்னதே சொல்லக்கூடாது யா, புதுசா ஏதாவது பேசணுயா, இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் தலைவலியாவே மாறிடுச்சு. சரி, நம்ம என்ன பண்ண முடியும், சண்டையா போட முடியும். ஜெபம் பண்ணாரு, ஆண்டவர் உணர்த்தினாரு, இந்த வாரம் அதே மனுஷன் குற்றம் சாட்டி நின்னா அல்லது குறை சொன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்க சொன்னார். என்ன கேள்வி? சரி, இத்தனை வாரம், இத்தனை மாதம், இத்தனை வருடம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீங்க, ரிப்பீட்டடா சொல்றேன்னு சொல்றீங்களா, நீங்க நான் பேசினபடி உங்க வாழ்க்கை மாத்திக்கிட்டீங்களா சொல்லி கேட்டிருக்கிறாரு. இல்ல, ஒண்ணுமே எனக்கு புரியலன்னு அந்த மனுஷன் சொல்லும் போது, இல்ல நீங்க தினமும் பைபிள் வாசிங்க, நான் பிரசங்கம் பண்றேன், ஜெபிங்கன்னு அடிக்கடி நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்றேன், கர்த்தரை எப்பொழுது முன்பாக வாழ்க்கையில வைங்க, மற்றதெல்லாம் பின்பாக இருக்கட்டும், பிரியாரிட்டி ஆண்டர் கொடுங்களா சொல்றேன், இதெல்லாம் நீங்க செய்றீங்களா, நான் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை சொல்றேன்னு சொல்றீங்களா, இது சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க செய்றீங்களான்னு கேட்டோன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இல்ல, அப்ப நீங்க இதை செய்யது வர திரும்ப திரும்ப அந்த வார்த்தை உங்களுக்கு தேவைப்படுகிறது, அதனால்தான் ஆண்டவர் அனுமதிக்கிறான்னு சொன்ன உடனே அவர் தலைக்கீழ போட்டு போயிட்டாராம். நாம் எப்படி குறை கண்டுபிடிக்கிறவளா இருக்கிறோமா? நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய நேரத்துல நல்ல காரியங்கள் நிறைய இருக்கும், அது கண்ணிலே படாது, பட்டா கூட அதை பெரிதா யோசிக்க மாட்டோம், ஒரு பாராட்டு சொல்ல மாட்டோம். ஒரு குறை இருக்கும், அதை சொல்லிட்டே இருப்போம். அல்லது செய்த குறையே திரும்ப திரும்ப சொல்லுவோம், அன்னைக்கு இப்படிப்பட்டவங்க தானே, அன்னைக்கு அவங்க இப்படித்தானே, இந்த குடும்பம். நோ, ஆண்டவர் அது பிரியப்படவில்லை. அதனால ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் நம்ம அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவளா இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மற்றவர்களை பாராட்டுவோம், உற்சாகப்படுத்துவோம். அன்பு, பூரண அன்பு பாவங்கள் எல்லாம் மூடிடும். அதை குத்தி காமிக்காது. அவங்களுக்கு தைரியம் கொடுத்து பாசிட்டிவா முடியும், நீ எழுந்தா ஒன்னா நடத்துவார் ஆண்டவர், நீ எழுந்தா நல்லா இருப்பான்னு சொல்லி பாருங்களா, மாற்றத்தை பார்க்க முடியும். ஜெபிப்புமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் உடைய சமூகத்தில் நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. உடைய அன்பு எவ்வளவு பெருசுப்பா. நீ பார்க்கும் பொழுது நிறைவோடு பார்க்கிறீங்க, ஆனா எங்கள் பார்வை குறைவுள்ளதா இருக்குது. நீ பேசும் பொழுது நிறைவான வார்த்தைகளை பேசுறீங்க, நாங்க பேசும்போது குற்றம் கண்டுபிடித்து குறைவானதை குறைவுள்ளதை பேசுறோம்ப்பா. அப்படியால் அந்த சுபாவம் எங்களை விட்டு மாறட்டும்.
எல்லோரையும் நேசிக்கக்கூடிய இருதயம் உண்டாகட்டும்பா. பொய் உதடுகளை எடுத்து போடுங்க, உண்மை பேச வைங்கப்பா. அந்த கிருபையை கேட்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எங்களுக்கு வரும்பொழுது நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையும் நன்மையாய் நிரம்பும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாகட்டும். நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களா அல்ல, மற்றவர்களை காரியங்களை பார்த்து குறை சொல்லுகிறவர்களா அல்ல, ஏதாவது வேண்டாதெல்லாம் மற்றவர்களுக்கு பரப்பி அங்கங்க நாங்கள் மெசேஜஸ் ஃபார்வர்ட் பண்றவங்களா அல்லப்பா. உண்மை பேச, அதோடு மட்டுமல்ல குறைவை கூறாமல் குறை சொல்லாம நிறைவானதை பார்க்க பேசங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே ஆமேன். நம்முடைய பார்வை இன்னைக்கு எப்படி இருக்குது? இயேசுவை போல நிறைவுள்ளதா இருக்குதா, குறைவுள்ளதா இருக்குதா? நிறைவுள்ள பார்வை கேட்போம், நம்முடைய கண்களுக்கு குறைவுகள் மறைந்துரும். நிறைவானதை பேசுவோம், நிறைவானதை நம்முடைய வாழ்க்கையிலும் அனுபவிப்போம். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.